பிரைஸ் தி லார்ட். இயேசுவின் பணி எப்படி யூபிலி வருஷத்தை நிறைவேற்றியது என்பதை பார்க்கலாம். இயேசு தம் சொந்த ஊரனாக நாசரேத்தூரில் உள்ள ஜெபாலயத்துக்கு செல்கிறாரு. முன்பாகவே போதகராகவே கவனத்தை ஈர்த்ததுனால வேதத்தை வாசிக்கும் கற்பிக்கும் இயேசு அழைக்கப்படுகிறார். ஏசாயா தீர்க்கதரிசி புஸ்தகம் அவரிடம் கொடுக்கப்பட்டது. அவர் அந்த புஸ்தகத்தை விரித்து கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார், தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி என்னை அபிஷேகம் பண்ணினாரு, கர்த்தருடைய அனுகிரக வருஷத்தை பிரசித்தப்பட்டும் என்னை அனுப்பினார் என்று எழுதியிருந்த இடத்தை அவர் கண்டு வாசித்து உங்கள் காதுகள் கேட்க இந்த வேதவாக்கி இன்றைய தினம் நிறைவேறிட்டு என்று அறிவிக்கிறாரு. இதன் மூலமாக தானே மெசியா என்றும் அபிஷேகிக்கப்பட்டவன் இயேசு கூறுகிறாரு. 700 ஆண்டுகளுக்கு முன்பு ஏசாயா எழுதியது நிறைவேற்றம் அடைந்தது இயேசு அறிவிக்கிறாரு. கர்த்தருடைய அனுகிரக ஆண்டு என்பது யூபிலி ஆண்டை குறிப்பிடுகிறது. ஏசாயா 61 அதிகாரம் 1-2 வசனத்தின்படியாக இயேசுவின் பணி யூபிலியின் கருப்பொருளை உள்ளடக்கியது. தேவனுடைய ராஜ்யத்தின் தொடக்கத்தை குறிப்பிடுகிறது. யூபிலி ஆண்டு 50 ஆண்டுக்கு ஒரு முறை மட்டுமல்ல, தன்னில் தானே நிறைவேறியதாக இயேசு அறிவிக்கிறாரு. அடிமைகள் விடுவிக்கப்பட்டனர். யூபிலி ஆண்டில் இயேசு பாவம், மரணம் ஆகிய ஆவிக்குரிய அடிமைத்தனம் ஆகியவற்றிலிருந்து நமக்கு விடுதலை அளிக்கிறார். யூபிலி ஆண்டில் கடன் ரத்து செய்யப்பட்டது. இயேசு பாவத்தை மன்னித்து சிலுவையின் மூலம் பாவத்தின் கடனை ரத்து செய்கிறார். யூபிலி ஆண்டு நிலம் அசல் உரிமையாளருக்கு திரும்பி தரப்பட்டது. இயேசு சுதந்திரத்தை மீட்டெடுக்கிறார். விசுவாசிகளுக்கு நித்திய ஜீவனையும் தேவனுடைய ராஜ்யத்தையும் அளிக்கிறார். யூபிலி வருஷத்தில் சாகுபடி அல்லது அறுவடை இல்லை, நிலம் ஓய்வு எடுக்கிறது. இயேசு நம்முடைய ஆத்மாவுக்கு இளைப்பாறுதல் அளிக்கிறார். யூபிலி வருஷம் இரக்கமும் நீதியும் நிறைந்த காலமாக இருக்கிறது. இயேசு சுவிசேஷம் மற்றும் சிலுவை மூலம் தேவனுடைய இரக்கத்தையும் நீதியும் இந்த உலகத்துக்கு கொண்டு வருகிறார். ஏசாயா 61 அதிகாரம் 1 எழுதப்பட்டபடி இயேசு அவருடைய முதல் வருகையில் போது உலகத்தின் பாவத்தை சுமந்து சாபத்தை ஏற்றுக்கொள்கிறார். இதனால் விசுவாசிகள் கோபத்திலிருந்து தப்புவிக்கிறாங்க. யூபிலி வருஷத்தை, அதாவது கர்த்தருடைய அனுகிரக வருஷத்தை நிறைவேற்றுகிறார். இயேசு அவருடைய 2ஆம் வருகையின் போது நியாயாதிபதியாக திரும்புகிறார். தீமைக்கு எதிராக தேவனுடைய பழிவாங்குதலை நிறைவேற்றுகிறார். அதன் மூலமாக நீதியின் சரிக்கட்டும் நாளையும் நிறைவேற்றுகிறார். 50 ஆண்டு சுழற்சியை போலல்லாமல் இயேசுவின் யூபிலி நிரந்தரமானது. அவருடைய மரணமும் உயிர்த்தெழுதலும் மனம் திரும்பிய ஒவ்வொரு பாவிக்கும் கிருபையும் ஏற்றுக்கொள்ளத்தக்க ஆண்டாகிய யூபிலியில் நுழைய கதவை திறக்கிறது. நாம் இயேசுவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளும் போது நம் பாவம் மன்னிக்கப்பட்டு மறுசீரம் அமைக்கப்பட்டு மறுபடியும் நாம் நித்திய யூபிலிக்குள் நுழைகிறோம். யூபிலி என்பது கடன்கள் ரத்து செய்வதாகும். எனவே நமக்கு அநீதி இழைத்தவர்களை மன்னிப்போமாக. கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல நீங்களும் ஒருவர் மன்னியுங்கள். ஆமென்.